விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க. இந்த 9 பாதத்துலேயும் பிறந்தவங்க விருச்சிக ராசி என்பவர்கள். இந்த விருச்சிக ராசிங்கிறது ஒரு வித்தியாசமான புரியாத புதிராக இருக்கக்கூடிய ராசி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காலபுருஷ ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது மறைமுக ஸ்தானம். விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பல மனிதர்கள் சந்தர்ப்பவாதியாக இருப்பாங்க, சில மனிதர்கள் பொதுநலவாதியாக இருப்பாங்க, இன்னும் சில மனிதர்கள் பன்முகத்திறமை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க போகுது. அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் கொடுத்துருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கடந்த காலத்தில் அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரில் தேவையில்லாத சங்கடத்தையும் வலி வேதனையும் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறேங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இனிமேல் சொல்லக்கூடிய பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. விருச்சிக ராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரில் சனி ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். ஏங்க இந்த அஷ்டமத்த சனினா என்ன, அர்த்தாஷ்டம சனினா என்ன, 7.5 சனினா என்ன அப்படின்னா, ஒரு ராசிக்கு முன்னும் பின்னும் ராசியில் இருந்தால் அது 7.5 சனின்னு அர்த்தம். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் அஷ்டம சனின்னு அர்த்தம். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு அர்த்தம். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தால் கண்டக சனின்னு அர்த்தம். 7.5 சனிங்கிறது 100% கெடுதலை தரும் அப்படின்னா, அஷ்டம சனி 80% கெடுதல் தரும் நம்பப்படுது. கண்டக சனி ஒரு 50% கெடுதல் தரும் நம்பப்படுது. அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஒரு 30% கெடுதல் தரும் நம்பப்படுது. உண்மையாலுமே தனி மனித ஜாதகம் ஒருவருக்கு சிறப்பாக இருந்து, லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து, நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு யாருக்குமே இருக்கிறதில்ல. ஆனால் தனி மனித ஜாதகமும் கெட்டுப்போய் 6 8 12 தசாபுத்திகள் ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது, அல்லது சந்திரன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலோ, ராகு கேதோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருந்தாலோ, அமாவாசை யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையில் சந்திரன் கெட்டு போயிருக்கிறனால அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடக்கும் பொழுது கெடுபலன் நடக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ எல்லா மனிதர்களுக்குமே அர்த்தாஷ்டம சனி கிடைத்திருக்காது. இருந்தாலும் 100% மனிதர்களில் ஒரு 40% மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட 60% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல சனி கடந்த காலத்தில் சஞ்சாரம் பண்ணதுனால 4ஆம் இடங்கிறது குழந்தையுடைய கல்வி ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், வீடு, நிலவலம், வாகனம், தாய்ஸ்தானம். அப்போ கடந்த காலத்தில் தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது, தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் தேவையில்லாத சிக்கல் உண்டு பண்ணுறது, தேவையில்லாத கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டு அதனால் சங்கடத்தை அனுபவிக்கிறது, வாகனத்தை வாங்கி நிறுத்திட்டு லோன் கட்ட முடியாமல் சிரமப்படுறது, டியூ கட்ட முடியாமல் சிரமப்படுறது. இப்படிப்பட்ட சங்கடத்தை கண்டிப்பாக 60% மனிதர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ 4ஆம் இடங்கிறது நிலவலஸ்தானம், வாகனஸ்தானமாக இருக்கிறனால இதன் வழியாக உங்களுக்கு கடன் ஏற்படுத்தி அதனால் சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் விபத்து ஏற்படுறது, வீண் விளைச்சல் ஏற்படுறது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கட்ட முடியாமல் இருக்கிறது, இப்படி நிறைய சங்கடத்தை கடந்த காலத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையினால் இந்த விருச்சிக ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்த்தார் பார்த்துட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் 6ஆம் இடத்தை பார்த்தார். 6ஆம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இயல்பாக இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இது மாதிரி கெடுபலன் நடக்கக்கூடாது. ஆனால் தனி மனித ஜாதகம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்து அவயோக தசைகள் நடக்கும் பொழுது இது மாதிரி கெடுபலன் கண்டிப்பாக நடந்திருக்கும். கோர்ட்டுக்கு போகிறது, வம்பு வழக்கு பிரச்சனைன்னு அலையிறது, அசிங்கப்படுறது, கேவலப்படுறது, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்தில் ஒரு சில மனிதர்களாக அனுபவிச்சிருப்பீங்க. அதற்கடுத்து சனி தன்னுடைய 7ஆம் பார்வையில் ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்தை விருச்சிக ராசிக்கு பார்க்குறார். அப்போ விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடங்கிறது என்னென்னா தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலை முடக்கம் ஏற்படுறது, ஒரு சில தொழிலை மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது, தொழிலுக்காக இருப்பிடம் மாற்றுறது, அல்லது வாடிக்கையாளருக்கு உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கடந்த காலத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சூரியனுடைய சிம்ம வீடு தான் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அந்த இடத்த சனி தன்னுடைய சமசப்தம பார்வையினால் பார்க்கும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள்னால கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு டார்ச்சர் ஏற்படுறது,
வேலையில் சங்கடத்தை உணர்றது, இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்த பல நபர்களை பொறுத்த வரைக்கும் காவல் சம்மந்தப்பட்ட, நீதி சம்மந்தப்பட்ட, சட்டம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கு மன அழுத்தம் மற்ற நபர்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் சில நபர்களை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் போடாமல் வீடு கட்டுறதுக்கான முன் முயற்சிகள் எடுத்து வீடையும் கட்டிட்டு சங்கடத்தை கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். முன்னாடி நின்று ஆலய திருப்பணி, தர்ம காரியம், நல்ல காரியம், பொது காரியங்கள்லாம் செஞ்சுருந்தீங்கனாலும் கெட்ட பேர் தான் கடந்த காலத்தில் தேடி வந்திருக்கும், நல்ல பேர் கிடச்சிருக்காது. உங்களோட உழைப்பும் நேரமும் எல்லாம் வீணாக இருக்குமே தவிர எதுவும் பிரயோஜனமே இருந்திருக்காது. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புத்தன்மையோடு ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய பார்வை மூலிமா உங்கள் ராசியை பார்த்தார். உங்கள் ராசியை சனி பார்க்கும் பொழுது கெடுக்கும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குருவுடைய பார்வை இருந்த காரணத்தினால சமாளித்து மீண்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் கூட நெருங்கிய உறவினர் மரணம், சில சங்கடங்கள், பொருளாதார சட்ட சிக்கல்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குழந்தைகளால் மனக்கசப்பு, பொருளாதார வீண் விரயம், மருத்துவ செலவு, தாய் தகப்பனுக்காக மருத்துவ செலவு, இதெல்லாம் கடந்த காலத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் நல்லா இருப்பீங்களான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2023 2025 வரைக்கும் ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்தார். தன்னுடைய 3ஆம் பார்வையினால் 6ஆம் இடத்தை பார்த்தார். 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை ஸ்தானம். அந்த இடத்துல சனி பார்த்தால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தனி மனித ஜாதகம் நல்லா இல்லை, அவயோக தசைகள் நடந்துட்டுருக்குன்னா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் கெடுதல் நடந்திருக்கும். சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் மூலமாக படிப்பில் மதிப்பெண் கண்டிப்பாக குறைந்திருக்கும். 4ஆம் இடம் மாதுருஸ்தானம், தாயாருக்கு மருத்துவ செலவு நிறைய வச்சுருக்கும். 4ஆம் இடம் கல்வி ஒழுக்கஸ்தானம், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி தாய் தகப்பனுக்கு அவ பெயரை கண்டிப்பாக தேடி கொடுத்துருப்பாங்க. 4ஆம் இடம் வாகனஸ்தானம், நிலபலஸ்தானம். நீங்கள் நிலம் வாங்கிறதுனால பிரச்சனை, வீடு கட்டினால பிரச்சனை, வாகனம் வாங்கினால பிரச்சனை, வீடு கட்டிட்டு பாதிலேயே நிற்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்த கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. சனி இந்த இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையினால் தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, செய்யக்கூடிய இடத்துல சங்கடங்கள், இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னோட 10ஆம் பார்வையில் ஒரு ராசியை பார்க்குறார். சனி ஆட்சி பெற்று இயல்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமான முடிவெடுத்து கணக்கச்சிதமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து திட்டமிட்டு முடிக்கும்னு நினச்சிருந்தாங்க கூட அந்த காரியம் தடங்கள் ஏற்பட்டிருக்கும். காரணம் என்னென்னா கர்மஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது காரிய தடை கட்டாயம் ஏற்படும். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும், யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 800 கோடி பேர். அந்த 800 கோடி பேரையும் 12 ராசிக்குள்ளே அடக்கியே தரணும். அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு 66,66,6,666 பேர் வருவாங்க. அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாம கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுட்சமம், சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 பேர்த்தோடய சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ, அமாவாசைக்கு அருகாமையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது. 1,00,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியை பிடிச்சிட்டு 7.5 சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும். அதே போல தான் சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சனியை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனி பெயர்ச்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன்றிருந்து 6ஆவது இருக்கக்கூடிய ஒரு கோள், ஒரு கிரகம். அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன்றது எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டிங்கன்னா குறைந்தபட்சம் சுமாராக 886 மில்லியன் மைல்னு சொல்லப்படுது. சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒளிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், காஸ்மிக் கதிர்வீச்சை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர்வீச்சை பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம். சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ளே வச்சுக்கிறதுனாலையும் பூர்ணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, சனி தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன், ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது. சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும். மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன். சந்திரனை மனோகாரகன் சொல்கிறோம். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாலோ, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ, அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ, அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்திருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா காரியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால 7 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது. இரண்டாவது, சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டும். அப்படி இருக்கும் பொழுது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சூட்சமம், சனி பிராணன் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு, இல்லை 7 சனி வந்துருச்சு, கண்டக சனி நடந்துட்டு இருக்குது, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, இதனால் கஷ்டம் வரும்னு நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் பிளசிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்து கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் 80% செயல்படும். 20% மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம், முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமாக 2.5 வருட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதி திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 2 வருட காலம் 3 மாதம், அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 அன்று முடிய போகிறார். அப்போ 2 வருடம் 3 மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். சனியை பொறுத்த வரைக்கும் 2.5 வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13/7/2025 அன்று சனி வக்கரகதியில் இருப்பார். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார். அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 28/11/2025 அன்று உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி 1ஆம் பாதம், புரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார். அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது 15/3/2026
13/4/2026 வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் 15/3/2026 13/4/2026 வரைக்கும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க. அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விசுவாவச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி 27/7/2026 அன்று ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார். வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11/12/2026 அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார். அதாவது ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது. அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15/3/2027 14/4/2027 வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதாவது 2 வருடம் கழித்து. அப்போ என்ன பலன் நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக சனி பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா 2/6/2027 சனி பயிற்சி முடிய போகுது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி 2 முறை வக்கரகதியாகி வக்கர நிவர்த்தி அடைவார். அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார், ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார். ஆனால் அடுத்த முறை அதாவது 27/7/2026 11/12/2026 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பார்வையில் இருப்பார். கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது, நல்லது மட்டுமே செய்வார். அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் 80% செயல்படும், 20% மட்டுமே கோர்ச்சார பொது பலன்களை சனி பயிற்சி செயல்படும் புரிஞ்சுக்குங்க. ஆனால் வரக்கூடிய 2025 2027 வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய சனி கெடுத்திருக்கிறாருன்னா குருவோட வீட்டுக்கு சுபரோட வீட்டுக்கு போகும் பொழுது கெடுபலன் தரமாட்டார். சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஆனால் இருக்க போகிறார். என்னங்க நடக்கும் அப்படின்னா மனதில் இனம் புரியாத பயம், குழப்பம், தடுமாற்றம், எந்த ஒரு விஷயம் பயந்துக்கிட்டே செய்கிறது இதெல்லாம் ஏற்பட தான் போகுது. தினமும் தியானம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்கள், 1 மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி வரும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கூட தவம், தியானம், யோகம், தெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சு உங்கள் மனதை பக்குவப்படுத்தி வச்சுக்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உங்கள் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சுபரோட வீட்டில் இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எந்த இடத்த பார்க்க போகிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னோட 3ஆம் பார்வையினால் திருமணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், உறவினர் ஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் இந்த 2.5 வருஷத்துக்கு சிறப்பை தராது. காதல் சம்பந்தப்பட்ட திருமணம், தாய் தகப்பனோட சம்பவத்தோடு திருமணம் நடந்தாலுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வழக்கு விவகாரங்களை கொண்டே விட்டு வாழ்க்கை வீணாக போயிடும். சனி 3ஆம் பார்வையினால் நண்பர்கள் ஸ்தானமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நண்பர்களுக்கு ஜாமீன் போடாதீங்க. பணம் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. யார்ட்டையும் மற்றவங்கள்ட்ட வாங்கி கொடுக்காதீங்க. சீட்டு நாட்டு போகிறதுக்கு ஜாமீன் பொறுப்பேற்றுக்காதீங்க. அப்படிலாம் செய்யும் பொழுது சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய நபராக நீங்கள் மாறிடுவீங்க. 2.5 வருட காலம் நட்பு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை. குழந்தைகளுடைய கல்விக்காக கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனாலையும், வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ சில காலம் பிரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் கணவனும் மனைவியும் புரிந்துணர்வோடு ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்த்து சுமூகமான நல்ல வாழ்க்கையை வாழலாம். அதற்கடுத்து சனி தன்னோட 7ஆம் பார்வையில் ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 11ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது விருப்பங்கள் நிறைவேறது தள்ளி போகும், ஆனால் விருப்பம் நிறைவேறாமல் இருக்காது.
நீங்கள் ஒரு தடவை ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி செய்கிறத 2 தடவை செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் இது செஞ்சிங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடியும். அதேமாதிரி மூத்த சகோதர வர்க்க வழியினால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால முடிஞ்ச வரை கோர்ட்டு கேஸ்லாம் போகாமல் நல்ல உயர்ந்த மனிதர்கிட்ட போய் பைசல் பேசி முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு தயவுசெய்து போக வேண்டாம். ஏன்னா 11ஆம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை சனி பார்க்குற ஒரு காரணத்தினால குருவும் பார்க்குறார். எத்தனை நாளைக்கு பார்ப்பார்? ஒரு 2 மாத காலத்திற்கு பார்ப்பார். அதற்கு பிறகு குரு விலகி போயிடுவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக செய்யும் பொழுது பாதிப்புகள் தராது. அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு, இனிமேல் ஆகா இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கவனமும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் மட்டுமே இந்த 2.5 வருஷம் தப்பிக்க முடியும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 2ஆம் இடங்கிறது குடும்பம், கண், பல், பேச்சு, வாக்கு, தனஸ்தானம். அப்போ இதில் பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. மே மாதத்துக்கு பிறகு குருவுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கிற ஒரு காரணத்தினால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. பேசி பிழைக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணுறீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் அத்தனை சிறப்பான இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. வட்டிக்கடை, கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலத்துக்கு முற்பகுதி சிறப்பாக இருக்கும், பிற்பகுதி சுமாராக இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சுபரோட வீட்டில் சனி இருக்கிறார், தவறு கிடையாது. இந்த சனியை பொறுத்தவரை தன்னுடைய 3ஆம் பார்வையினால் திருமணஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தாம்பத்திய வாழ்க்கை, தாலி பாக்கியம், கணவன் ஜாதத்தில் மனைவி ஸ்தானம் வலுவாக இருக்கா, மனைவி ஜாதத்தில் கணவன் ஸ்தானம் வலுவாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனமெல்லாம் வாழ முடியாது. ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் திருமணஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமணம் நடக்கான்னு சொல்ல முடியாது. திருமணத்தை செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் விருப்பம் நிறைவேறக்கூடிய 11ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் முன் முயற்சி எடுத்து செய்யும் பொழுது பலகட்ட ஆய்வுகள் செய்து இது கண்டிப்பாக அந்த காரியம் தொட்டால் ஜெயிச்சிருமான்னு முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுங்க. செஞ்சதுக்கப்புறம் பின்வாங்காதீங்க. ஏன்னா அந்த காரியம் தாமதம் ஏற்படலாம், தள்ளி போகலாம், பல விரைய செலவு ஏற்படலாம். இருந்தாலும் விடாமுயற்சியோடு செஞ்சே தீர்வுன்னு நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை செஞ்சு ஜெயிச்சே தீருவீங்க. அதற்கடுத்து சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது குடும்பம், கண், பல், பேச்சு, வாக்கு, தனம். 2 மாத காலத்திற்கு மட்டும் சரியில்லை. அதற்கு பிறகு குரு மே மாதத்திலிருந்து நேரடியாக சமசப்தமாக பார்வையினால் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள் நிம்மதி இருக்கும். திருமணம் இல்லாத தம்பதியருக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க. சரி, அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா சனி பயிற்சிங்கிறது குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 ஆங்கில தேதி பூரட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 2/6/2027 வரைக்கும் நடக்க போகுது. அந்த சனியில் எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி காலத்தில் இங்கே வக்கர ஆரம்பம்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அப்போ சனி வக்கர கதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம். கவனமும் நிதானமும் தேவை. 13/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது உத்திரட்டாதி 1ஆம் பாதம், புரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் 28/11/2025 வரைக்கும் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 3 மாத காலம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது. வீடு கட்டுறது, நிலபலங்கள் பிடிக்கிறது, வாகனம் வாங்குறது, திருமணம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்கான முன்முயற்சி எடுத்து செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் குழந்தைகள் பிறக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு பண்ண நினைக்கிறீங்க, டெஸ்ட் பேபி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டம் வைக்கிறது நல்லது கிடையாது. 5ஆம் இடம் குழந்தைகளுடைய ஸ்தானம். 5ஆம் இடம் புத்திர பாக்கிய ஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் டெஸ்ட் பேபிக்காக போனீங்கன்னா பணம் விரயமாகும். அதற்கடுத்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஜீவனக்காரகன். சனி எக்காரணத்தை கொண்டு சேரக்கூடாத ஒரு கிரகம். அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் 15/3/2026 13/4/2026 வரைக்கும். இந்த 1 மாத காலத்திற்கு தொழிலில் முடக்கம், தொழிலில் கெட்ட பேர், வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம், பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நிதானமும் பொறுமையும் தேவை. ஏன்னா சூரியனும் சனியும் தங்களுக்குள்ள பகை கிரகம். சூரியன் வெளிச்சத்தை உமிழக்கூடிய தன்னம்பிக்கை நாயகன், சனி இருள் தன்மை இருக்கக்கூடிய கிரகம்.
அப்போ சூரியனுக்கும் சனிக்கும் எதிர்த்தன்மையாக இருந்து 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய மீன வீட்டில் இந்த 1 மாத காலத்திற்கு பங்குனி மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் 27/7/2026 11/12/2026 வரைக்கும் சனி வக்ரகதியில் இருப்பார். அப்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதங்கிற பேரில் சனி சஞ்சாரம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன் நடக்காது. காரணம், கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. மீண்டும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் தொழிலில் மட்டும் 15/3/2027 14/4/2027 வரைக்கும் சூரியன் சனி மீண்டும் அந்த பங்குனி மாதத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் எச்சரிக்கை தேவை. அப்போ சனி பயிற்சி முடியக்கூடிய காலம் 2/6/2027. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிட்டாவே ஓஹோன்னு இருக்குன்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கலந்து தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 70% நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனாலையும் குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிற பேரில் உங்களுக்கு 12ஆம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் முயற்சி முன்னேற்றம் தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் 4ஆம் இடம் மாதுருஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனாலையும் வீடு கட்டலாம், நிலபலன்கள் பிடிக்கலாம், வாகனம் வாங்கலாம், குழந்தைகளை பொறுத்து உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. நல்ல முறையில் சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக முதல் 1.5 வருஷத்துக்கு இருக்கிறனால 1.5 வருட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குருவுடைய பார்வை மூலிமா சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க. எந்த விதமான பாதிப்புகளும் இருக்க போகிறதில்ல. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையின் மூலிமா சாதிக்க போகிறீங்க. அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தை தொழிலில் சங்கடத்தையும் வலி வேதனையும் அனுபவித்து கூட்டாளிகள் பிரிஞ்சு போய் தொழில் நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பில்லாமல் இருந்து குடும்பத்துக்குள்ளே கலகம் ஏற்பட்டு சங்கடத்தை அனுபவிச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலமாக முன்னாடி 1.5 வருஷம் இருக்கிறதுனால விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் மேன்மையான சிறப்பான நல்ல பலன்கள் மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க. விவசாயத்தை பெண்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கிறீங்க, மிகுதியான லாபம் கிடைக்கும். கணினி சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கைங்கிறது முற்பகுதி 1.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சங்கடத்தை மனதால் நிறைய அனுபவிச்சிருந்தால் கூட மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் இருக்க போகுது. எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருந்தா கூட வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு மிகுதியான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் சொந்த தொழில் செய்யும் நபர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அரசு வேலைக்காக படிச்சுட்டு முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே விருச்சிக ராசி என்பவர்கள் 80% அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனையும் அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.